Hello students, இன்னைக்கு chapter 6 random variable and mathematical expectation ல exercise 6.2 ல example 6.23 and example 6.24 பார்க்க போறோம். First one example 6.23 very important exercise, important sum, நல்லா go through பண்ணுங்க, போட்டு பாருங்க. First one பாருங்க, ஒரு வானொலி குழாயின் வாழ்நாள் மணி நேரங்களில் பின்வரும் நிகழ்தகவு அடர்த்தி சார்பை கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். f of x is equal to e power minus x by 100 ஆமா மிஸ் அப்புறமா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். x greater than or equal to 100. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து 0 if x less than 100 எனில் வானொலி குழாயின் வாழ்நாளின் சராசரியை கண்டுபிடிக்கவும். Suppose the life in hours of a radio tube has the probability density function f of x is equal to e power minus x by 100, x greater than or equal to 100, 0 less than 0 if x less than 100. Find the mean of the life of a radio tube அப்படின்னு கேட்டிருக்கா. சொல்யூஷன், ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், இ ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? பட் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், நிகழ்தகவு அடர்த்தி சார்புங்கிறனால இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது ஸ்மால் ஒன் பிக் ஒன்னா, நம்மளோடதில் ஸ்மால் ஒன் வந்து 100, பிக் ஒன் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டி அப்படின்னு போட்டுரும். தேர்ஃபார் இன்டெக்ரல் ஓவர் 100 டு இன்ஃபினிட்டி, எக்ஸுக்கு எக்ஸ்னே போட்டாச்சு, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இ பவர் minus x by 100. ஸோ அந்த இடத்துல மைனஸ் சைன் போட்டுருங்க, இன்ட்டு டிஎக்ஸ் போட்டுட்டேன் மிஸ், சரிங்களா? ஸோ இதை வந்து நான் இந்த பெர்னோலி ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ u is equal to x அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வர்றனால ஃபஸ்ட்டு அதை யூவாக செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்று கிடச்சிருச்சு. ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல மிஸ் டிஎக்ஸ் போடலாம், சரிங்களா? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு டிஎக்ஸ் போட்டிருக்கணும். அது வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ ஐ8ல் ஃபஸ்ட்டு அல்ஜிப்ரிக் வந்தனால அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், அது யூவாக எடுத்துக்கிட்டு. எக்ஸ்போனன்ஷியல் வந்து செகண்டாக வந்தனால அதை இன்டெக்ரல் டிவியாக எடுத்துகிட்டு இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரல் டிவி இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 100 இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு வரும். அது இன்டெகிரேட் பண்ணுறச்ச v is equal to e power minus x by 100 divided by minus 1 by 100. இந்த minus 1 by 100 ரெசிப்ரோக்கல் ஆகிறச்ச minus 100 into e power minus x by 100 அப்படின்னு ஆகும், ஓகேவா? அகெயின் இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். ஸோ minus 100 into e power minus x by 100 divided by minus 1 by 100 வரும் இல்லையா? ஸோ இந்த மைனஸ் 1 by 100 ரெசிப்ரோக்கல் ஆகிறச்சு அந்த ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடும். 100 into 100 into e power minus x by 100 அப்படின்னு ஆகும், ஓகே? தேர்ஃபோர் 10,000 into e power minus x by 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ v1 வந்து நமக்கு இன்டெகிரேட் பண்ணுறச்ச 10,000 into e power minus x by 100 அப்படின்னு கிடைக்கிது, ஓகேவா? இந்த அல்ஜிப்ரிக்கோட மிஸ் நான் அந்த எக்ஸசைஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், அல்ஜிப்ரிக்கோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் அல்ஜிப்ரிக்கோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனும் வந்தால் நமக்கு பெர்னோலிஸ் ஃபார்மில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 அப்படின்னு அந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் லாகதமிக் ஃபங்க்ஷனும் வந்தால் தான் நம்ம இன்டெக்ரேஷன் பை பார்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்போம், ஓகேவா? So integral u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் 100 to infinity x into e power minus x by 100 into dx is equal to uங்கிறது என்னடாமா x into vங்கிறது என்னடாமா minus 100 into e power minus x by 100 மைனஸ் இருக்குது ஃபார்முலாவில் போட்டாச்சு. u டேஷ்ங்கிறது 1 into v1 10,000 into e power minus x by 100 அவ்வளோதான். அதுக்கப்புறம் u டபுள் டேஷை v2 இல்லை, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை நம்மளுடைய லிமிட் என்ன 100 to இன்ஃபினிட்டியா, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அப்பர் மைனஸ் லோயர், ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ஃபினிட்டின்னு, அதுக்கப்புறம் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி இன்ட்டு minus 100 into e power minus infinity by 100 minus
1 இன்ட்டு அந்த 10,000 தான் வரும் இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை 100. ஸோ அப்பரை முடிச்சிட்டோம் மைனஸ் ஆஃப் லோயர். ஸோ 100 இன்ட்டு மைனஸ் 100 இன்ட்டு இ பவர் மைனஸ் 100 பை 100. மிஸ் அப்புறமா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மைனஸ் 10,000 இன்ட்டு இ பவர் மைனஸ் 100 பை 100. ஸோ லோயரையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தி இன்ஃபினிட்டி பை எனிதிங் அப்படின்னு வந்தாலே அதோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி இல்லையா. அப்புறம் இன்ஃபினிட்டியோட எதை மல்டிப்ளை பண்ணால் இல்லை 0, அந்த வேல்யூ 0. அடுத்த நெக்ஸ்ட் வேல்யூ இன்ஃபினிட்டி பை 100 வருது, அதோட இன்ஃபினிட்டி தான், அதனால் அதுவும் 0 ஆகிடுது. ஸோ டோட்டலி அதோட வேல்யூ வந்து 0. ஸோ மைனஸ் ஆஃப்னு போட்டுக்கோங்க. இது வந்து 100 இன்ட்டு 100 மைனஸ் 10,000. 100 இன்ட்டு மைனஸ் 100 இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் 10,000 இன்ட்டு இ பவர் மைனஸ் 100 பை 100ன்னு வரும். ஸோ அது கேன்சல் ஆகிடுதுன்னா இ பவர் மைனஸ் 1 இருக்கும். மைனஸ் 10,000 இன்ட்டு மைனஸ் அதுவும் 100 பை 100னால அது கேன்சல் ஆகிட்டு நமக்கு மைனஸ் 1 கிடைக்கிது. ஸோ இது 0 0ன்னு போய்ட்டனால ஃபுல்லாகவே போய்ட்டு இல்லையா. அதனால் இந்த 2 மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிட்டு 10,000 இன்ட்டு இ பவர் மைனஸ் 1. இந்த வெளியில் இருக்க மைனஸ் இது வந்து உள்ளே போகிறச்சு, இதோட பண்ணும்போது அது ப்ளஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி இதோட உள்ளே போகிறச்சு அதுவும் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ 10,000 இன்ட்டு இ பவர் மைனஸ் 1. ஸோ இ பவர் மைனஸ் 1 காமனாக எடுத்தோம்னா 10,000 ப்ளஸ் 10,000 அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ 20,000 இ பவர் மைனஸ் 1 இன்ட்டு 20,000 அப்படின்னு வருது. இ பவர் மைனஸ் 1ஓட வேல்யூ நம்ம அந்த லாகிருத புக்கும் 10th வச்சுருப்பீங்களா, அதில் இருக்கும்டா அதோட வேல்யூஸு. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.3679 இன்ட்டு அந்த 20,000. அப்படி வேல்யூஸ் கொடுக்கலன்னா நீங்கள் இப்படியே ஸ்டாப் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 7,358 ஹார்ஸ். therefore expectation of x is equal to 7,358 ஹார்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 6.24 பாருங்கள். இந்த PDF of a random variable x is f of x is equal to k into e power minus of modulus of x minus infinity less than x less than infinity. Find the value of k and also find mean and variance for the random variable. ஒரு சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு f of x is equal to k into e power minus of modulus of x minus infinity less than x less than infinity எனில் k இன் மதிப்பை கண்டுபிடிக்கவும் மற்றும் சமவாய்ப்பு மாறியின் சராசரி மாறுபாட்டு அளவையும் கண்டுபிடிக்கவும். ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு அப்படின்னு கொடுத்துருக்கனால கேயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணிடுங்க. integral over minus infinity to plus infinity PDF நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு எனில் integral over minus infinity to plus infinity f of x dx is equal to 1. ஸோ integral over minus infinity to plus infinity தான் நம்ம கொஷின்லேயே அதுதான் கொடுத்துருக்கா x varies from. ஓகேவா. ஸோ ஃபங்க்ஷனை காப்பி பண்ணியாச்சு. k into e power minus of modulus of x into dx equal to 1 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா. இது இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது இரட்டைப்படையா, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வரனால அது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனாக செக் பண்ணணும். பட் வந்து இந்த கொஷின் வந்து ஈவன் ஃபங்க்ஷனு, சரிங்களா. அப்போ அந்த ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதோட வேல்யூ 0. ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கனால இது 2 இன்ட்டு இன்டர்வல் ஓவர் 0 to infinity k இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுறோம். ஓகேவா. ஸோ 2 இன்ட்டு கே வந்து கான்ஸ்டன்ட், அதை வெளியே தூக்கியாச்சு. இதை இ பவர் மைனஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1 ஓவர் த லிமிட் வந்து 0 to infinity ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. 2k டிவைட் பை இந்த மைனஸ் 1 வந்து மைனஸ் 2k. அப்புறம் அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் மைனஸ் 0 ஈக்குவல் டு 1. ஸோ மைனஸ் 2k இன்ட்டு இ பவர் இன்ஃபினிட்டினா 0, இ பவர் 0னா 1 போட்டாச்சு, ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. ஸோ அது மைனஸ் 1 மட்டும் தான் உள்ளார இருக்குது. ஸோ மல்டிப்ளை ஆகிடுச்சு. ப்ளஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 1னா k இஸ் ஈக்குவல் டு ஹாஃப். தேர்ஃபோர் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன, k இன்ட்டு இ பவர் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கேயோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இ பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கா. ஓகேவா. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருக்கணும். அது ஆடா ஈவனான்னு செக் பண்ணுவோம். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 5.1ல் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னால் அது ப்ளஸ் எக்ஸுன்னு ஒரு வேல்யூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ மாடுலஸ்குள்ளார ப்ளஸ் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் ஆஃப் இப்போ மாடுலஸ் ஆஃப் -5னா +5 அப்படின்னு போட்டிருப்பீங்க தெரியுமா.
ஸோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அதை எழுதிடுவோம். சராசரி மீன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x into f of x dx. Expectation of x is equal to integral over minus infinity to plus infinity x into f of x dx. x அப்படியே போட்டாச்சு. நமக்கு நம்ம கொஷின்லேயே லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டினா அதையும் காப்பி பண்ணியாச்சு, ஃபங்க்ஷனையும் காப்பி பண்ணியாச்சு. ஓகேவா? ஹாஃபை வெளியில் தூக்கிடுங்க. இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை தான் நான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறதுனால தான் இது ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் என்ன நம்ம ப்ளஸ் ஃபைன் போடுற மாதிரி இப்போ மைனஸ் எக்ஸ் போட்டாச்சு, இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மாடுலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்போ நமக்கு இப்போ அந்த மைனஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸை மட்டும் விட்டுட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் போட்டிருக்கேன். இது நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் மாதிரியே இருக்குல்ல, ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்குது. அதனால் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்காது. அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சா ஆட் ஃபங்க்ஷன் ஒற்றைப்படையப்போ இது டெஃபினட்டாக இதோட வேல்யூ வந்து 0. சப்போஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கிடச்சா இது ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டைப்படை சார்பு. ஸோ நமக்கு இது வந்து ஒற்றைப்படை சார்பு ஃபங்க்ஷன் மாதிரியே கிடச்சிட்டனால பட் எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் மட்டும் இருக்குது. அதனால் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதனால் 0 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பார்க்குறோம். minus integral over minus infinity to plus infinity x squared into f of x dx. So integral over minus infinity to plus infinity x squared போட்டாச்சு. f of xல இந்த ஹாஃபையும் உள்ள மிஸ் போட்டுட்டேன். ஹாஃபை வெளியில் எடுத்துகிட்டு திரும்ப ஹாஃபை போட்டுட்டேன். ஒரு ஹாஃபை இப்போ ஹட் பண்ணிவிடுவேன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். பட் வந்து ஹாஃபை முன்னாடியே தூக்கிட்டேன். அதனால் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப எழுதிட்டேன் பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் ஓவர் இப்போ தான் வெளியில் தூக்கி எழுதுகிறேன். ஹாஃப் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை தான் நான் வந்து ஃபங்க்ஷனாக செலக்ட் பண்ணிக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு. சரியா? ஸோ ஆடா ஈவனான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ட் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இ பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் மாதிரி அப்படியே வந்துடுச்சு, ப்ளஸ் மாதிரியே வந்துடுச்சு. அதனால் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிடுச்சு. ஓகேவா? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிட்டனால இது ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டைப்படை சார்பு. இரட்டைப்படை சார்பு புரியுதா? எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடச்சிருச்சு. அப்படி நம்ம என்ன ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணமோ அதே கிடச்சிருச்சு. சரியா? இதில் வந்து அதோட ஒரு மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. அதனால் இது ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒற்றைப்படை. இது வந்து ஓகே ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னே கிடச்சிருச்சு. அதனால் இது ஈவன் ஃபங்க்ஷன், இரட்டைப்படை சார்பு. அப்போ இரட்டைப்படை ஒற்றைப்படை சார்பாக இருந்தால் தான் 0. ஸோ அந்த ஹாஃபாக போட்டுருங்க. இது 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி. இதை பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் இன்டெக்ரல் ஓவர் 2 இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். அதே தான் இங்கே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடலஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸை போட்டுக்கோங்க, இன்ட்டு டிஎக்ஸ் போட்டாச்சு. ஸோ அந்த 2 கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இன்டெக்ரலுக்குள்ளார எக்ஸும் அதாவது அல்ஜிப்ரிக்கும் எக்ஸ்போனிஷியல் வந்து லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டி அப்படின்னு வந்தால் நம்ம அந்த காமா இன்டெக்ரல் அப்ளை பண்ணலாம். அதோட ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை a பவர் n + 1. ஸோ என்ன கம்பேர் பண்ணுறச்ச 2 இருக்குது, ஏயை கம்பேர் பண்ணுறச்ச 1 இருக்குது. ஸோ n ஃபேக்டோரியல் அப்போ 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டுடலாம். டிவைடட் பை a வந்து 1, ஸோ 1 பவர் 2 + 1. ஸோ 2 ஃபேக்டோரியல்னால் அப்படியே போட்டுருங்க. 1 பவர் க்யூபு 2 ஃபேக்டோரியல்னால் 2 divided by 1, therefore 2. 2 ஃபேக்டர்னால் 1 into 2, therefore 2 டாமா. 2 by 1 வந்து therefore 2 தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டோட ஆன்சர் வந்து 2 அப்படின்னு கிடச்சிடுச்சு. ஏப்பா வேரியன்ஸ் மாறுபாட்டளவு பரவற்படி v of x is equal to variance of x is equal to expectation of x squared minus expectation of x the whole squared. இதோட வேல்யூ 2வா, இது வந்து 0வா, ஸோ ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஸோ 2 - 0 therefore 2.
ஸோ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பரவற்படி மாறுபாட்டு அளவு வந்து 2, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மீன் அது வந்து 0. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.